ஒரு தட்டுல நவதானியத்தை பரப்பி தேங்காயும் எலுமிச்சம்பழத்தையும் தீபமா போட்டுட்டு நான் சொன்ன அதே மந்திரத்தை படிச்சுட்டு அதே மாதிரி மிளகாயை எரிச்சிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவரின் சூட்சமமான நாய்க்கு உணவு போடுங்கள். அதற்கப்புறம் இரவு படுக்க போகும்போது ஒரு கையளவு நவதானியத்தை எடுத்து தலகாணிக்கடியில வச்சுக்கிட்டு பைரவரின் முழு ஆசையும் கிடைக்கணும், தெரிந்தும் தெரியாமலும் சனிதோஷத்தால் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக வேண்டும், இந்த நாளிலிருந்து தொடர்ந்து நான் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் வெற்றி பெற வேண்டும், அதன் மூலமாக தனம் பெருக வேண்டும், பணம் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உறங்குங்கள். காலையில எந்திரிச்சு அந்த நவதானியத்தை 9 முறை தலையை சுத்தி வடக்கு திசையில தூவி விடுங்கள். இதை நீங்க செய்வதன் மூலமாக நீண்ட காலமாக உங்களுக்கு வரவேண்டிய பணவரவு வரும், தனவரவு வரும், பணம் சார்ந்த தடைகள் சரியாகும், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சத்துருக்கள் காணாம போவாங்க, வெற்றி அடைவீர்கள். இதை செய்து அனைவரும் பலன் பெறுங்கள். இதே நாள்ல நம்மளோட கோவிலுக்கு கூடிய ஸ்ரீ குபேர இடத்துல பூசணி